ஹலோ ஹாய்ங்க. குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு vlog பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னோட டே வந்துட்டு இந்த காமன் டிஷர்ட்ல தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு இன்னைக்கு vlogல வந்துட்டு இன்னைக்கு உங்க என் ஃப்ரெண்ட்ஸ் மேபி நான் என்ன டெய்லி எப்படி போறேன் காலேஜ்க்கு, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ அதனால வந்துட்டு கெட் ரெடி கை. இன்னைக்கு உங்களுக்கு ஐ ஐ மீன் நான் ஒரு புதுசா எதுனா வந்துட்டு லைக் ஐ கேன் ஷோ யூ. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ ரேண்டம் vlog ஆஃப் மைண்ட். ஸோ அதனால வந்துட்டு இங்க இப்போ கிளம்புறதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அண்ட் திஸ் வில் பி அப்லோடட் டுடே. ஸோ இனிமேல் உங்களுக்கு டெய்லி vlogs மைட் பி ஐ கேன் மேக் ஷூர் தட் ஐ கேன் டூ இட். ஸோ எஸ், லெட்ஸ் கோ டு வீடியோ. ஆக்சுவலி இதுதான் எங்க காலேஜ் கிரவுண்ட். ஸோ ஆக்சுவலி நான் வந்துட்டு ஸ்ரேயாவை பார்க்க போறேங்க. என்ன சொல்ல போறாளோ புலம்பிட்டே வர, இஆர்ல கொடுத்ததுக்கு சர்ஜரிக்கு. ஸ்ரேயாக்கு சத்தியமா என்ன பண்ணுன்னே தெரியல. இயர்ல போர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு நான் ரொட்டேஷன்ல இருந்து நான் பேப்பர் ஒர்க் பார்த்துட்டு இருக்கா, வந்து என்ன கூப்பிட்டா பாருங்க என்ன கியூட்டா பண்றா. யாருனே தெரியல கைஸ், இவன் வந்ததுல இருந்து புலம்பிட்டு இருக்காங்க கைஸ். பாத்தீங்களா கைஸ், ஷீஸ் ரொம்ப புலம்பி ஃபை. நாங்க வந்து சன் ஸ்லாப் வாங்கிட்டு இருக்கோம். ரொம்ப புலம்புறா. சத்தியமா முடியல, சீரியஸா முடியல. நாம அவ ஏன் மாஸ்க் போட்டு பேசுறான்னு எனக்கும் தெரியல. அங்க உள்ள போட சொல்லிட்டாங்க யாருல. வேஸ்ட் வெட்டி தண்டத்துக்கு உட்காந்துருக்கா. சரி, நான் தான் ஒரு தண்டம்னு பார்த்தா எனக்கு மேல இருக்கு ஒரு தண்டம். உட்காந்து எங்க 4 months ஆனிவர்சரிக்கு எடிட் பண்ணி ஸ்டோரி போட்டு கரெக்ட், நம்ம போடுறோம் ஃப்ரீ start வைஃபை. அது பொண்ணுக்கு மட்டும்தான் அவ ஈஆர்ல உட்காந்துருக்கா. இதை விட என்னன்னா, அவ என்கிட்ட கேட்டா நான் வந்து ஈஆர் போவா வார்டு போக. நான் தான் வந்து ஈஆர் போமா ஃப்ரீயா உட்காந்துருப்பேன் தண்டத்துக்கு இருப்பேன் அப்படின்னு நான் தான் கை சொன்னேன். பாய் காய். வந்து வீடியோக்குள்ள வருவான், ஆனா வந்துட்டு அவன் பேச மாட்டேங்கிறான். கேட்டா ஷை ஷைன்னு சொல்லிட்டு இருக்கான். பாருங்க அவனோட திருட்டு மொழிய. இதோட காமெண்ட் ரொட்டேஷன் கைஸ் எப்படி போகுதுன்னா, இங்க பாருங்க, டைம் லிமிட்ஸ் வச்சு ஏதோ ஒரு குவிஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இது நான் எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன்னா, இவ்வளோ அட்டெம்ப்ட் ஆயிருக்கு. இதுல ஒரு 12 மார்க் வந்தா நான் வந்து பாஸ் ஆகி அடுத்த ஜம்ப் டு நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு போவேன். எனக்கு கூட பரவாயில்ல, ஒருத்தனோட மார்க் வேற யாரும் இல்ல கைஸ், அருணோட மார்க்கு தான் ஒரேடியா மைனஸ்ல போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல அடுத்த இதுல இருந்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா சொல்றேன். இதுதான் எங்க காலேஜ் கிரவுண்ட். ஸோ இங்க தான் வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் சரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஆஃப்டர் கிளாஸ் ஆர் சம் பிரேக் அப்போ நாங்கள் இங்கே தான் வந்து ப்ளே பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு பெருசா ஆக்சுவலி எதுவும் இல்லை. இன்னைக்கு எனக்கே வந்துட்டு ரொம்ப டே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி லைக் இட் வாஸ் குவைட் குட். பட் ரொம்ப பெருசாலாம் இல்லை எதுவும். ஜஸ்ட் ஒரு கேஷுவல், ஜஸ்ட் வி ஹேட் ஃபன் டைம்ஸ். நானும் அருணும் ஜாலியாக பேசிட்டு இருந்தோம் குரூப் மேட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு கேம்ஸ் சும்மா போர் அடிக்கிற டைம்ல, ஸோ வி வர் ஜஸ்ட் டூயிங் இட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்ஸ் கொடுத்துருந்தாங்க காமெட்ல. ஸோ அது எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பெருசா எதுவும் இல்லை ஆக்சுவலி. காலேஜ் அப்படின்னு சொல்றப்ப எனக்கு வந்து பெருசா எதுவுமே இன்னைக்கு வந்து. ஸோ கைஸ் ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு வந்து 2 நாளா எனக்கு ஒழுங்கா தூக்கம் இல்லை நேற்று. எனக்கு தெரிஞ்சு எனக்கு க்ளோஸா இருந்த ஒரு பர்சனுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதனால வந்துட்டு என்னால எதுலையுமே வந்துட்டு அஹ், கஷ்டமா இருக்கு. புரியல அவனுக்கு என்ன, எப்படி இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒருத்தவங்களுக்கு அது 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 இப்போ இப்போ வரணும்னு அவசியமே இல்லை. எதுக்கு கடவுள் இப்படி பண்றாரு? அவனுக்கு அந்த வயசும் கிடையாது அந்த பர்சனுக்கு. அவங்க அதை நாங்க நேர்ல பார்த்தப்போ நேத்து நான் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி ரூம் மாதிரி அழுதுட்டேங்க. முடியலங்க எனக்கு. கடைசியா என்ன வந்து ஒரு வார்த்தையில சொல்லணும்னு தோணுச்சு, கூப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப க்ளோஸான வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க இப்ப இல்ல அப்படிங்கிறப்போ என்னால அதை வந்துட்டு ஏத்துக்க முடியல. பட் he doesn't deserve that. அவனுக்கு இது தேவையே இல்லாத ஒரு விஷயம். ஓகே, எப்படியோ அவனுக்கு என்ன ஆசை நிறைய இருக்கு. ஆனா அது எதுவுமே வந்துட்டு பாதி நிறைவேறி லைக் விஷ் ஹேப்பன் ஆகி ஹேப்பன் ஆகாத மாதிரி இருக்கு.
எனிவேஸ் யாரா இருந்தாலும் கொஞ்சம் சேஃபா பண்ணுங்க, ஓட்டுங்க சேஃபா. சரி விடுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அதை சொல்ல சொல்ல. ஓகே, எனிவேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு சேஃபா இருங்க. டிராவல் பண்றீங்களா, வண்டியிலயோ கார்லயோ சேஃபா போங்க. பிகாஸ் நமக்கு இருக்கிறது ஒரு லைஃப். அந்த ஒரு லைஃப்ல நம்மளை சுத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலினா அம்மா அப்பா, தங்கச்சியோ அண்ணா தம்பி அக்கா, யாரா வேணாலும் இருக்கலாம், எப்ப வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். என்னோடதோ உங்களோடதோ யாரோடதோ நம்ம கையில இல்ல. பட் நம்மனால ஒரு அளவுக்கு நம்ம கண்ட்ரோல்டா இருக்க முடியும்னா நம்மளால அது இருக்க முடியும். சோ நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு சேஃபா இருங்க, சேஃபா போங்க. எங்கேயுமே எல்லா இடத்துலயுமே எல்லா ப்ரிகாஷன்ஸையும் எடுங்க. எல்லா விஷயத்துலயுமே சேஃபா இருங்க. அப்ராட்ல இருக்கோம் நாங்க. அப்பா அம்மா யோசிச்சு பாருங்க, எதுனா ஒண்ணுனா அவங்களால வரக்கூட முடியல. இப்ப இந்த இந்த சினாரியோலயே வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வரல, அவங்க அண்ணா தான் வந்திருக்காங்க. பாருங்களேன், படிக்க அனுப்பிச்சாங்க எங்களை. பட் அவங்களுக்கு வந்துட்டு இப்போ அது வந்துட்டு ஒரு டெட் பாடி கொண்டு வர மாதிரி தானே இருக்கு. Like, யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். அது அது இப்படி சத்தியமா முடியலைங்க. இந்த மாதிரி நான் நிறைய கேட்டுட்டேன். பட் கேக்குறப்போ எனக்கு அது ஃபீல் ஆகல. எனக்குன்னு அது வரப்போ லைக் லிட்ரலி அது நான் கண்குளிர பார்த்தேன். உங்களுக்கு இத என்னாச்சு அப்படின்னு எதாச்சும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் அடுத்த வீடியோல சொல்றேன். பட் ஐ எம் பீங் சோ இமோஷனல் நவ், ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் மச். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படியே லவ் கொடுங்க, எனக்கு சேஃபா இருங்க.